ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. நம்மளுக்கு இங்கே 2 உறவுகள் தந்திருக்காங்க. அதை அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு உறவுகள் தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு x = 2y ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க. அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்கே நம்ம எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது போன சம்மில் நம்ம ஆர் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போனா இந்த சமன்பாடில் ஒய் இருக்குது. அப்போ ஒய்யோட மதிப்பை இங்கே ஒவ்வொன்றா பிரதியிட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எக்ஸ் கமா ஒய் அந்த ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அதுக்காக ஒய்யோட மதிப்பை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஒய் பிலாங்ஸ் டு 1, 2, 3, 4. இப்போ பிரதியிடலாம். ஃபஸ்ட்டு ஒய்யோட பிளேஸில் 1 பிரதியிடலாம். ஒய் = 1. ஓகே, அப்போ எக்ஸ் = 2 × ஒய்க்கு பதில் 1. ஈர் 1 2 தான். ஓகே, இப்போ எப்படி எழுதணும்னா எக்ஸோட மதிப்பை ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பை 2வது எழுதணும். ஒய் என்ன பிரதியிட்டோம்? 1 அப்படின்னு பிரதியிட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸோட மதிப்பை முதல்ல எழுதணும், ஒய்யோட மதிப்பை 2வது எழுதணும். இதுக்கு பிறகு ஒய்க்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, அப்போ எக்ஸ் = 2 × ஒய்க்கு பதில் 2. ஈ 2 4 எழுதிடலாமா? எக்ஸோட மதிப்பை முதல் எழுதிருங்க 4, ஒய்யோட மதிப்பு 2. அதுக்கு பிறகு ஒய்க்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் = 2 × ஒய்க்கு பதில் 3. ஈர் 3 6 எழுதிடலாம். எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுக்கு பிறகு ஒய்யோட மதிப்பு 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ எக்ஸ் = 2 × ஒய்க்கு பதில் 4. 2 8 எழுதிடலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு 8, ஒய்யோட மதிப்பு 4. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆர், அதாவது உறவு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல என்ன கிடச்சிருக்கு? 2, 1, அடுத்த 4, 2, அடுத்த 6, 3, அடுத்த 8, 4. ஓகேங்களா? இனி ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அம்புக்குறி படம். ஓகே, அம்புக்குறி படம் வரைஞ்சிடலாம். அம்புக்குறி படம் வரையும் போது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எக்ஸு, அதை எழுதிக்கணும். இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸை எழுதக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எக்ஸு எழுதிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4, 5 எழுதிடலாம். 2, 3, 4, 5 எழுதிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஓகே, அதுக்கு பிறகு கொஸ்டினில் கொடுத்த ஒய் எழுதிக்கலாம். ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4. ஓகே, இப்போ நம்ம ஆர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா உறவு, அதை இங்கே குறிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2, 1 எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடியது எக்ஸில் தான் பார்க்கணும், செகண்ட் இருக்கக்கூடியது ஒய்யில் பார்க்கணும். அப்போ 2 என்ன இருக்குது, 1 என்ன இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கோடு, நடுவில் ஒரு அம்புக்குறி. சரிங்களா? அடுத்த 4, 2 எக்ஸில் 4, அடுத்த ஒய்யில் 2, அப்போ என்ன இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோடு, அடுத்த ஒரு அம்புக்குறி. இனிமேல் 6, 3 6 எக்ஸில் 6 இல்லை, அப்போ அதை குறிக்க முடியாது. அடுத்த உள்ளது 8 எக்ஸில் 8ம் இல்லை. சரிங்களா? இவ்வளோ தான் குறிக்க முடியும். இனிமேல் என்ன கொடுத்துருக்காங்க? வரைபடம். அப்போ வரைபடம் வரைஞ்சிடலாம். எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு வரைபடம். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மதிப்பு எல்லாமே ப்ளஸ்ஸு. அதனால என்னென்னா நீங்கள் வரைபடத்தில் ஒரே ஒரு கால் பகுதியை மட்டும் வரைஞ்சிக்கிட்டாலே போதும். ஓகே, இப்போ பாருங்கள், இது எக்ஸு, இது என்னென்னா எக்ஸ் டேஸ், அப்புறவு இது ஒய், இது ஒய் டேஸ், இது 0. நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த எக்ஸில் பெரிய நம்பர் 5, அப்போ 5 வரை எழுதினாலே போதும். ஓகே, அப்போ 0, 1, 2, 3, 4, 5. அடுத்த ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் என்னென்னா 4, அப்போ 4 வரை எழுதினா போதும். அப்போ 1, 2, 3, 4 இதை பார்த்து தான் இங்கே குறிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 1 ஃபஸ்ட்டு உள்ளது எக்ஸ் ஆக்சிஸில் தான் பார்க்கணும். அப்போ 2 என்ன இருக்குது, 1 என்ன இருக்குது. அப்போ இங்கே வரும் 2, 1. அடுத்த பாருங்கள் 4, 2 எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2, அப்போ இங்கே வரும். சரிங்களா? 4, 2. அடுத்த 6, 3 இங்கே நம்மளுக்கு 5 வரை தான் இருக்குது. அப்போ இதை குறிக்க முடியாது. அம்புக்குறியில் என்ன குறிச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் இங்கே குறிக்க முடியும். சரிங்களா? இதுக்கப்புறம் பட்டியல் முறை எழுதிடலாம். 3 என்னென்னா பட்டியல் முறை. ஆர் = அதாவது அம்புக்குறியிலையும் வரைபடத்துலேயும் என்ன குறிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் தான் எழுதணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் வரும். எழுதிக்கலாம். 2, 1, அடுத்த 4, 2. ஓகே, இவ்வளோ தான்.
செகண்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். சமன்பாடு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒய் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட மதிப்பு பிரதியிடணும். நம்மளுக்கு இங்கே எக்ஸோட மதிப்பு தரல, சரிங்களா? ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஒய்யும் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தேன் 10. அதாவது இயல் எண்கள் 1ல இருந்தே தொடங்கும். இப்போ லெஸ் தேன் 10 அப்படின்னா 10 எடுக்கக்கூடாது, 10க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் நீங்கள் எழுதணும், சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். எக்ஸ் வந்து என்னென்னா 1ல இருந்து 9 வரை. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இதே தான் ஒய்யும். அப்போ எழுதிக்கலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ இந்த சமன்பாடை எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கூட்டல் 3. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸுக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிரதியிடலாமா? ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 1 கூட்டல் 3 கூட்டுனா 4 கிடைக்கும். ஓகே, எப்போவுமே ஃபஸ்ட்டு எக்ஸோட மதிப்பை தான் எழுதணும். எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இனி எக்ஸுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். ஓகே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 2 கூட்டல் 3 கூட்டுனா 5 கிடைக்கும். ஓகே, எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 5 அப்படின்னு கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 3 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 3 கூட்டல் 3 கூட்டுனா 6 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 3ன்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 6 கிடைக்குது. அப்புறம் எக்ஸுக்கு பதில் 4 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 4 கூட்டல் 3 கூட்டுனா 7 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 4 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 7 கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 5 கூட்டல் அந்த 3. ஓகே, கூட்டுனா 8 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 5ன்னு பிரதியிடும் போது ஒய் 8ன்னு கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 6 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 6 கூட்டல் 3 கூட்டுனா 9 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 6 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 9 கிடைக்குது. இனி எக்ஸுக்கு பதில் 7 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 7 கூட்டல் 3 கூட்டுனா 10 கிடைக்கும். அப்போ எக்ஸோட மதிப்பு 7 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய் நம்மளுக்கு 10 கிடைக்குது. அதுக்கு பிறகு எக்ஸுக்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 8 கூட்டல் 3 கூட்டுனா 11 கிடைக்கும். அப்போது எக்ஸோட மதிப்பு 8 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய் 11ன்னு கிடைக்குது, சரிங்களா? இதுக்கப்புறம் எக்ஸுக்கு பதில் 9 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் 9 கூட்டல் 3 கூட்டுனா 12 கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு 9 அப்படின்னு பிரதியிடும் போது ஒய்யோட மதிப்பு 12 அப்படின்னு கிடைக்குது, சரிங்களா? இப்போ கண்டுபிடிச்சிருங்க பார்த்தீங்களா? இதை நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எழுதிருங்க அப்படியே எல்லாத்தையுமே. அப்போ 1, 4, அடுத்த 2, 5, அப்புறம் 3, 6, அடுத்த 4, 7, அப்புறம் 5, 8, அப்புறம் 6, 9, அப்புறம் 7, 10, அடுத்த கீழே எழுதிக்கிறேன் 8, 11, அடுத்த 9, 12. இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓகே, இதுக்கு பிறகு ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? அம்புக்குறி படம் வரையலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்தில் ஃபஸ்ட்டு எக்ஸு, நம்மளுக்கு கொஸ்டினில் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது, நம்ம எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சோம், சரிங்களா? அப்போ 1லேருந்து 9 வரை எழுதிக்கலாம். எக்ஸு 1லேருந்து 9 வரை எழுதிருங்க. ஓகே, எழுதிட்டேன். அதே தான் ஒய்யும், சரிங்களா? ஒய்யும் 1லேருந்து 9 வரை எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டேன். இப்போ குறிக்கலாமா? ஃபஸ்ட் என்னது இருக்குது? 1, 4. ஃபஸ்ட்டு 1 எக்ஸில் பார்க்கணும், ரெண்டாவது இருக்கக்கூடியதை ஒய்யில் பார்க்கணும். அப்போ எக்ஸில் 1 என்ன இருக்குது, ஒய்யில் 4 என்ன இருக்குது. ஓகே, இப்படி ஒரு கோடு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிக்கிட்டு நடுவில் அம்புக்குறி. இதுக்கப்புறம் 2, 5. இங்கே 2, இங்கே 5. ஓகேங்களா? ஓகேங்க, ஒரு அம்புக்குறி. இனிமேல் 3, 6. இங்கே 3, இங்கே 6. ஓகே, 3, 6. அதுக்கப்புறம் 4, 7. இங்கே 4, இங்கே 7. ஓகே, அப்புறம் 5, 8. இங்கே 5, இங்கே 8. அப்புறம் 6, 9. இங்கே 6, இங்கே 9. ஓகேங்களா? அப்புறம் 7, 10. 7 இங்கே இருக்குது, ஆனால் 10 இங்கே இல்லை. ஓகேங்களா? இவ்வளோ தான் இங்கே குறிக்க முடியும். இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ரெண்டாவது வரைபடம் வரைஞ்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைஞ்சிடுங்க. எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. நம்ம அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு எக்ஸில் 1லேருந்து 9 வரை எழுதியிருப்போம். அதே மாதிரி எக்ஸ் அச்சில் 9 வரை எழுதினாலே போதும். இதே தான் ஒய்க்கும் 1லேருந்து 9 வரை எழுதணும். அதே மாதிரி ஒய் அச்சுக்கும் 9 வரை எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ குறிக்கலாம். அங்கே நம்ம கண்டுபிடிச்ச 6 இங்கே இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டேன். ஓகே, ஃபஸ்ட் என்னது இருக்குது? 1, 4. எப்போவுமே கமாவுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை எக்ஸ் அச்சில் பார்க்கணும், கமாவுக்கு அடுத்து இருக்கக்கூடியதை ஒய் அச்சில் பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1, 4. எக்ஸ் அச்சில் 1,
ஒய் அச்சில் 4, அப்போ 1க்கு நேராக 4க்கு நேராக, அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிடலாம் 1,4. அப்புறம் 2,5, எக்ஸ் அச்சில் 2 சரிங்களா, ஒய் அச்சில் 5, அப்போ இங்கே வரும் 2,5. அப்புறம் 3,6, எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 6, அப்போ 3க்கு நேராக 6க்கு நேராக, அப்போ புள்ளி இங்கே வரும் 3,6 அப்படின்னு எழுதிடலாம். இனி 4,7, எக்ஸ் அச்சில் 4, ஒய் அச்சில் 7, அப்போ 4க்கு நேராக 7க்கு நேராக, புள்ளி இங்கே வைக்கலாம். எழுதிடலாம் 4,7. அப்புறம் 5,8, எக்ஸ் அச்சில் 5, ஒய் அச்சில் 8, அப்போ 5க்கு நேராக 8க்கு நேராக, புள்ளி எங்கே வச்சிடலாம். எழுதிக்கலாம் 5,8 சரிங்களா. இதுக்கு பிறகு 6,9, எக்ஸ் அச்சில் 6, ஒய் அச்சில் 9, அப்போ 6க்கு நேராக அடுத்த 9க்கு நேராக, புள்ளி இங்கே வச்சிடலாம். எழுதிக்கலாம் 6,9. இந்த மாதிரி புள்ளியை குறிச்சிடுங்க சரிங்களா. இனி அடுத்த 7,10, எக்ஸ் அச்சில் 7 இருக்குது, ஆனால் ஒய் அச்சில் 10 இல்லை, அப்போ இதை குறிக்க முடியாது சரிங்களா. இதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எதுவுமே குறிக்க முடியாது, இவ்வளோ தான் நம்மளால் குறிக்க முடியும் சரிங்களா. ஓகே, இப்போ வரைபடம் வரைஞ்சிட்டோம். 3வது பட்டியல் முறை பார்த்துடலாம். பட்டியல் முறை r = rனா வேறு எதுவுமே இல்லை, இதுதான். ஆனால் அம்புகுறி படத்துலையும் வரைபடத்துலையும் என்ன குறிச்சிங்களோ அதை மட்டும்தான் பட்டியல் முறையில் எழுதணும். அப்போ 1,4 இருந்து 6,9 இது வரைக்கும் தான் வரும், அப்படி எழுதிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா 1,4, அடுத்த 2,5, அப்புறம் 3,6, அடுத்த 4,7, அப்புறம் 5,8, லாஸ்ட்டு 6,9 இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டியல் முறையில் வரைபடத்திலையும் அம்புகுறி படத்துலையும் என்ன குறிச்சிங்களோ அதை மட்டும்தான் எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.